இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை வரும் வயது என்ன, அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு விளக்கமான பதிவு இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கான நான் சொல்லப்பட்ட விளக்கங்கள் உங்க சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பூர நட்சத்திரம் சிம்ம ராசி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஒரு சிலர் சிம்ம ராசியிலே பிறந்திருக்கலாம், ஒரு சிலர் சிம்ம லக்னம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு வேற லக்னமா இருந்து ராசி சிம்மம் பூரமா இருக்கலாம். இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு பொது பலன் தான். ஒரு 70-80% இந்த பலன்கள் ஓரளவுக்கு ஒத்து போகும். உங்க சுய ஜாதகத்தோடு நீங்க என்ன லக்னம் பார்த்து அதுக்கான பலனை துல்லியமா தெரிஞ்சுக்கங்க. பூரம் என்பது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். பிறந்த முதல் திசை சுக்கிர திசையாக வரும். சுக்கிர திசை என்பது 20 ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு திசை. அப்ப 20 வருஷம் எல்லாருக்கும் முதல் திசை இருக்குமானா அப்படி இருக்காது. ஒரு சிலருக்கு 2 வருஷத்துல திசை முடிஞ்சிடும், பிறந்த 5 வயசுல திசை முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு 10 வருடம் வரைக்கும் அந்த திசை இருக்கும். ஒரு சிலருக்கு 13 வருஷம் 14 வருஷம் இருக்கும். ஒரு சிலருக்கு 18 வருடம் கூட சுக்கிர திசை இருக்கும். இதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்துல போட்டிருப்பாங்க. சுக்கிர திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் அந்த கணக்கு வரும். அதை நீங்க உங்க ஜாதகத்துல பாத்துக்கலாம். நம்ம ஆவரேஜா ஒரு 10 வருடம் சுக்கிர திசை அப்படின்னு வச்சுக்கலாம். சுக்கிரன் 10 வருஷம், அப்ப முதல் திசை 10 வயசுல முடியுது அப்படின்னா பிறகு சூரிய திசை 6 வருஷம் 16 வயதுல முடியும். பிறகு சந்திர திசை வரும். சந்திர திசை ஒரு 10 வருஷம் 26 வயதுல முடியும். அதன் பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். இப்போ 26 ஒரு 7 ஒரு 33 வயதுல முடியும். ஒரு சிலருக்கு 35 வயசு, ஒரு சிலருக்கு 40 வயசுல கூட முடியும், ஒரு சிலருக்கு 30 வயசுல கூட முடியும். ஆவரேஜா நம்ம ஒரு 40 வயது, ஒரு 35 to 40 வயதுல இந்த ராகு திசை ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு 18 ஆண்டுகள் ராகு திசை வரும். அப்போ ஒரு நல்ல ஒரு லாங் திசை, ஒரு பெரிய திசை. 18 வருஷம் ராகு திசை என்பது ஒரு பெரிய திசை. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம். 40 to 58 இல்ல 35 to 53 இதெல்லாம் ஒரு முக்கியமான வயது காலங்கள். இது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான காலகட்டம். 35-40 வயது என்பது வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டம். ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அப்படின்னு முயற்சி எடுக்கக்கூடிய காலமே அந்த 35 to 40 தான். ஒரு சிலருக்கு அந்த வயது காலம் அந்த திசை மிகப்பெரிய யோகத்தை செஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை அடைய வைக்குதுங்க. ஒரு சிலருக்கு அப்படியே அந்த திசையானது வாழ்க்கையினுடைய அந்த 18 வருஷம் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து வாழ்நாள் முழுதும் அந்த திசையை அவர்களை படால் பாடுபடுத்துறது. இதை அனுபவத்துல பாக்குறோம். அப்ப பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு திசை சிறப்பா அமைஞ்சிருது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா முற்பகுதி சிறப்பா இருக்கிறது இல்லை இந்த பூரத்தில் பிறந்தவர்களுக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் திசை என்பது சுக்கிர திசை. இளமை சுக்கிரன், குட்டி சுக்கிரன், பெருசா யோகத்தை செய்ய மாட்டார். பிறகு சூரிய திசை. சூரியன் இந்த ராசி அதிபதி, பூரத்திற்கு சிம்மத்திற்கு அவர் தான் ராசி அதிபதி. அவருடைய திசை இளமை காலத்துல ஒரு 10-16 வயசு வரைக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஜாதகத்துல சில நன்மைகளை சூரியன் பலமா இருந்தா செஞ்சுட்டு போவார். அது இளமை காலம் தான், பெரிய சம்பாத்தியத்துக்கு ஒன்றும் காலம் கிடையாது. பிறகு சந்திரன் ஒரு 10 வருஷம்னா சந்திரன் சிம்மத்திற்கு விரையாதிபதி. ஒருவேளை உங்க லக்ன சுபரா சந்திரன் இருந்தால் அந்த திசை 10 ஆண்டுகள் ஒரு சிறப்பை கொடுக்கும். கிட்டத்தட்ட அந்த சந்திர திசை அப்படித்தான், ஒரு ஆவரேஜான விரையாதிபதி திசை தான். பிறகு செவ்வாய் ஒரு 7 வருஷம். செவ்வாய் சிம்மத்தில் பிறந்திருந்தா பாதகாதிபதி. நீங்க சிம்ம லக்னமா இருந்தாலே செவ்வாய் திசை நல்லா இருக்காது. ஒருவேளை வேற லக்னமா இருந்தா செவ்வாய் திசை உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். அப்ப முதல் பகுதி திசைகள் என்பது பெரிய நல்ல திசைகள் கிடையாது. அந்த ராகு திசை வரும் காலம் உங்களுக்கு சிறப்பா ராகு அமைஞ்சிட்டாருன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு. ராகு போல் கொடுப்பார் இல்லை. அப்ப ராகு திசை அந்த ஜாதகத்துல நின்ற இடம், கூட சேர்ந்த கிரகங்கள், அந்த நின்ற நட்சத்திர சாரம், இதையெல்லாம் வச்சுதான் அந்த திசையுடைய பலம் எப்படி பலவீனம் எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ராகு திசை உங்களுக்கு ராகு தன் பகை வீட்டு இருக்கக்கூடாது. ராகு சுய ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள் இருந்தா நல்ல யோகத்தை செய்வார். 3, 6, 8, 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் அவரவர் லக்னம், சுய ஜாதகத்துல என்ன லக்னம் இருக்கோ அந்த லக்னத்துல இருந்து பாத்துக்கோங்க. இது மிகப்பெரிய யோகத்தை ராகு செய்வார்.
பாவிகள் மறையும் போது யோகத்தை செய்வார்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பது விதி. இப்ப இந்த அமைப்புகள் ராகு உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ராகு திசை உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும். ராகு நட்பு வீடுகள் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி வெற்றிகளை தரும். இப்ப இந்த மாதிரி ராகு ஒரு அமைப்பு சிறப்பா இருந்தா அந்த திசை 18 வருஷம் மிக உங்களுக்கு நல்ல யோக திசை. ஒருவேளை ராகு பகை வீட்டில் இருக்காருன்னு வைங்க, ராகு மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்துருவாங்க. பாம்பு பகை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கடகத்துல ராகு இருக்காருன்னா ராகு அங்கு பகை, சிம்மத்துல ராகு இருக்காருன்னா அங்க ராகு பகை. ராகு இந்த மாதிரி தன் பகை வீடுகள்ல இருந்து திசை நடத்தும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை கொடுக்கிறாரு. அந்த 18 வருஷம் வாழ்க்கையில் சோதனை காலம். லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இருந்தாலும் கூட பகை வீட்டில் இருக்கக்கூடாது என்பது பொதுவான விதி. அதே மாதிரி ராகு கூட சேர்ந்த கிரகங்கள் உங்க திசைக்கு ரொம்ப முக்கியம். ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகுவுக்கு எந்த கிரகத்துடன் சேருதோ, எந்த வீட்டுல போய் நிக்குதோ அந்த வீட்டோட தன்மையும் அந்த கூட சேர்ந்த கிரகத்தின் தன்மையை வாங்கிதான் ராகு திசை வேலை செய்யும். தனித்த ராகுவுக்கு தோஷம் இல்லைன்னே சொல்லியிருக்காங்க. அப்ப ராகு ஒரு கிரகத்துடன் சேரும்போது அந்த கிரகத்துடன் தன்மையை ராகு திசை வெளிப்படுத்தும். அப்ப ராகு தன் நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருக்கணும். ராகு பொதுவா கிரகத்துடன் சேராம இருப்பதே நல்ல ஒரு பொதுவான யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகு சனி கூட சேர்ந்து உங்க ராகு திசை வருது அப்படின்னா கட்டாயம் இது சோதனை காலமே. தொழில் தடை, வருமான தடை, பொருளாதார தடை, சனியின் காரகுத்துவங்கள் ராகுவால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நிலையில்லாத வருமானம் மற்ற தொழிலே அமைகிறது. ஜாதகர் செய்யும் தொழிலில் எதிரில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஜாதகரை நோக்கி வம்பு வழக்கில் வழியை தேடி வரும். தொழிலில் கடன் மிக சாதாரணமாக ஏற்படும். இந்த மாதிரி சனி ராகு சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்லை. அதே மாதிரி ராகு கூட குரு சேர்ந்திருக்காருன்னா குரு சண்டாள யோகம் அதற்கு பேரு. குரு தனக்காரகன், புத்திரக்காரகன். குரு ராகு சேர்க்கை பொருளாதாரத்திற்கான மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ராகு செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை, இடம், நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் திடீர்னு கையை விட்டு போகும். அந்த ராகு திசை காலங்கள்ல அசையா சொத்துக்களை கடனுக்காக இழக்கும் நிலை, நிறைய சொத்துக்கள்ல வில்லங்கங்கள் இல்லாமல் வாங்குவது கடினம், வாங்கினாலும் ஒரு சொத்துக்களை பாதுகாப்பதும் செல்வங்களை சேமிப்பது மிக மிக கடினம். இந்த மாதிரி ராகு செவ்வாயுடன் சேரவும் கூடாது. அது உறவுகளில் பகை, நிறைய நெகட்டிவ் கொடுக்குது. குடியிருக்க வீடுகள்ல பிரச்சனை ஏற்படுத்துது. இந்த மாதிரி ராகுவுடன் சேர்ந்த கிரகங்களையும் முக்கியமா பார்த்துக்கோங்க. ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கா, ராகுடன் சேர்ந்த கிரகங்கள் தீமை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கா. இந்த ராகுடன் சூரியன் சேரக்கூடாது. சூரிய கிரகண தோஷம். அது சூரியன் ராகு பித்திரு சாபங்களை கடுமையாக ஏற்படுத்துது. சந்திரன் ராகு சேர்க்கை சந்திர கிரகண தோஷம். உடல்காரகன், மனோகாரகன், புத்திகாரகன், இதெல்லாம் பாதிப்பு. தாயாருக்கு பாதிப்பு, உடல் ஆரோக்கியம், நிம்மதியை ராகு சந்திரன் சேர்க்கை கெடுக்குது. திசை வரும்போது கடுமையான பாதிப்புகளை இது ஏற்படுத்துது. எனவே இதையும் நீங்க உங்க சுய ஜாதகத்துல கவனமா பாருங்க. அடுத்து ராகு போய் ஒரு ராசியில நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். ராகு சூரியன் சாரம் வாங்கக்கூடாது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியன் நட்சத்திரத்தில் ராகு நின்று திசை நடத்தக்கூடாது. ராகு சந்திரன் சாரம் வாங்கக்கூடாது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மாதிரி சந்திரனுடைய நட்சத்திர காலில் ராகு நின்று திசை நடத்தக்கூடாது. செவ்வாயுடைய நட்சத்திர காலில் ராகு நின்று திசை நடத்தக்கூடாது. மிருக சிரீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த மாதிரி ராகுக்கு ஆகாத நட்சத்திரங்களும் ராகு நின்று திசை நடத்தக்கூடாது. அதே மாதிரி ராகு தன் உச்ச வீட்டிலிருந்து திசை நடத்தக்கூடாது. அது மிகப்பெரிய ராகு பலமாகி வாழ்க்கை மிகப்பெரிய சோதனைகளை கொடுப்பார். ராகு நீச்சமாகும் போது பாவிகள் கெடும்போது யோகத்தை செய்வார்கள். ராகுவுக்கு உச்ச வீடு, நீச்ச வீடு ஒரு சில நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ராகு உச்சமா நீச்சமான்னு பார்த்து அதற்கான முடிவுகளை உங்க ராகு திசையில நீங்க எடுக்கணும். ஸோ இது மாதிரி ராகு திசை வரும் காலங்கள்ல நிறைய விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து உங்க ராகு திசை நல்லா இருக்கா, நன்மை செய்ய போதா, 18 ஆண்டுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கா, அந்த பூர நட்சத்திரத்துக்கு ராகு நின்ற இடத்தை பொறுத்துதான் யோகத்தை தருவார் என்பதை கவனமாக எடுத்துக்கணும். அது மாதிரி 12 பாவங்கள்ல ராகு எந்த பாவங்கள் இருந்தா என்ன வேலை செய்வாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப சிம்மத்திலே ராகு இருக்காரு, நீங்க பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, சிம்மத்திலே ராகு இருக்கா அப்படின்னா அங்கு சூரியன் வீடு, ராகுக்கு பகை வீடு, கூட சந்திரன் இருப்பாரு. அப்ப சந்திரன் ராகு சேர்க்கை சந்திர கிரகணமாக அங்க வந்துடும். அப்ப நிறைய பொருளாதார தடை, விரயங்கள், நஷ்டங்கள், ஆரோக்கியம், நிம்மதி இதையெல்லாம் அங்க ராகு அந்த திசை காலங்கள் 18 வருஷம் உங்களுக்கு சோதனை காலம் தான். பூரத்தில் பிறந்து சிம்மத்தில் ராகு திசை நடத்தினா. அடுத்து கன்னியில ராகு இருக்காரு அப்படின்னா அது ராகுக்கு ஒரு நல்ல வீடுதான் அப்படின்னா கூட 2ஆம் இடத்தில் ராகு வரும்போது சர்ப தோஷத்தை ஏற்படுத்துகிறார். ஒருவேளை உங்களுக்கு சிம்ம லக்னமா இருந்து அங்க 2ஆம் இடமா வரும்போது அது நாகதோஷம், சர்வதோஷம், ராகு கேது தோஷம். அப்ப ராகு கேதுக்களை சாந்தி படுத்திக்கங்க.
அந்த திசை உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வெற்றிகளை கொடுத்துட்டு போகும். நல்ல ஒரு திசையாக இருக்கும். அடுத்து துலாத்துல 3ஆம் இடம் ராகு. பாவிகள் மறையும் போது யோகத்தை செய்வார்கள். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானம். ராகு போய் விருச்சிகத்துல இருக்காருன்னா அங்க ராகு வந்து செவ்வாய் வீடு ராகுக்கு ஆகாது. செவ்வாய் வீட்டு 4ஆம் இடத்துல கேந்திரத்துல ராகு வந்து சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு உங்க திசை காலங்கள் வரும்போது. அதுல அதை கவனமா அந்த திசைக்கான வழிபாடுகள் செய்து கொண்டு போகணும். 5ஆம் இடத்தில் தனுசு ராகு. 5இல் ராகு இருப்பதே முன்னோர்கள் சாபம், பூர்வ ஜென்ம சாபம், பித்திரு சாபங்களாக அந்த ராகு அங்க உங்களுக்கு வேலை செய்வாரு. அதனால பூர்வ ஜென்ம சாபங்கள், பித்திரு சாபங்களை போய் ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலங்கள்ல போய் திலகோகம் செய்து நிவர்த்தி பண்ணும்போது ராகு திசை உங்களுக்கு 18 வருஷம் மிகப்பெரிய யோகத்தை. அடுத்து மகரம். மகரத்துல ராகு இருப்பதே ஒரு யோகம் தான், வெற்றி தான். ஆனா உங்க லக்னத்துக்கு அது 6ஆம் இடமா வருது. அது மிகப்பெரிய யோகத்தை இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய இடம். எனவே மகரத்தில் ராகு இருப்பது சிம்மத்திற்கு நல்ல ஒரு இடம். அடுத்து கும்பத்தில் ராகு. இது 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது கலஸ்திர தோஷம். திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகள், பிரச்சனைகள். திருமணம் செய்வதே போதும் போதும் ஆகிடும் ராகு திசை வரும் காலங்கள்ல. தாமத திருமணங்கள், திருமணத்துக்கு பின் வாழ்க்கையில பிரச்சனைகள். கூட்டு தொழில் செய்யறவர்களுக்கு, அதாவது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது ராகு திசை காலம். கொஞ்சம் ராகுக்கான வழிபாடுகள் செய்து கரெக்டா கொண்டு போங்க. மீனத்துல ராகு 8ஆம் இடம். இதுவும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். 8இல் ராகு இருப்பதும் நாகதோஷம் தான். அப்ப ராகு கேது சாந்தி பூஜைகள் செய்து ராகதோஷம் நிவர்த்தி பண்ணும்போது உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும். குரு வீட்டுல ராகு. பாவிகள் மறையும் போது யோகத்தை செய்வார்கள். அடுத்து மேசத்துல ராகு. ராகு இங்கு பகை பெற்று திசை நடத்துறாரு. அது உங்களுக்கு பாக்கியஸ்தானமா வருது. 9இல் ராகு இருப்பது வெளிநாடு தொடர்பான நிறைய வெற்றிகள் யோகத்தை கொடுக்குது. அதே சமயம் நிறைய பாக்கியங்களை ராகு கெடுத்துதான் கொடுக்குறாரு. அந்த மாதிரி அந்த திசைகள் கவனமாக செயல்படணும். அடுத்து 10ஆம் இடம் ரிஷப ராகு. நல்ல யோகத்தை தரக்கூடிய ராகு. ராகு போல் கொடுப்பார் இல்லை. நிறைய வீழ்ச்சிகளும் இருக்கும் அங்க. நிறைய ஏமாற்று வாழ்க்கையில் தோல்விகளும் காத்துட்டு இருக்கு அந்த ரிஷபத்தில் ராகு இருக்கும்போது. தொழில்ல மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை செய்யறேன்னு அகலக்கால் வைக்கிறாங்க. பெரிய கற்பனை ஆசைகளை வளர்த்துக்கிறாங்க. பொதுவா ராகுனாலே பேராசைன்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். அடுத்து 11ஆம் இடம் மிதுன ராகு. நல்ல ராகு தான். யோகத்தை தரக்கூடிய ராகு. பாவிகள் 11 இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யறாங்க. 11ல எந்த கிரகம் இருந்தாலும் உபஜயஸ்தானத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல ராகு. ஆனா ராகு திசை என்பது கடைசியில கொஞ்சம் சோதனை கொடுக்கும், கவனம் தேவை. அடுத்து 12ஆம் இடம் கடக ராகு. பகை வீட்டுல ராகு. பொதுவா சந்திரன் வீட்டுல ராகு இருப்பதுமே நன்மை கிடையாது. ஆனால் அது மறைவு ஸ்தானம் என்றால சில யோகங்களும் கிடைக்கும். என்னுடைய அனுபவத்துல ராகு திசை என்பது நல்ல வளர்ச்சியை கொடுக்குது ஒரு சிலருக்கு. திசை முடிவுல, அதாவது கடைசி ஒரு 3.5 வருஷம் அந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி வரும். இந்த காலங்கள் அது எந்த ஜாதகத்துக்கு இருந்தாலும் சோதனை காலமா மாறிடுது. காரணம் ராகு திசைக்கு திசைநாதனுக்கு சூரியன் பகை, சந்திரன் பகை, செவ்வாய் பகை. அப்ப ராகு திசையில சூரிய புத்தி, ராகு திசையில சந்திர புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி வரும் காலம். அந்த கடைசி 3 வருஷம் நீங்க நல்ல யோகமா இருந்தா கூட அதை கவனமா தக்க வச்சு கொண்டு போய்க்கங்க. பெரிய இழப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த 3 புத்திகளை கவனமா கையாளணும். பொதுவா எல்லா லக்னத்துக்கும் இது பொதுவான விதி. இந்த மாதிரி ராகு உங்க ஜாதகத்துல பூர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து ராகு திசை வரும் காலங்கள்ல உங்களுக்கு ராகு நின்ற அமைப்பு, கூட சிறந்த கிரகங்கள், ராகுடைய நின்ற நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்து ராகு திசை வரும் காலங்கள்ல ராகுடைய நல்ல எளிய இறை வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, கர்நாடகாவில் குக்கே சுப்பிரமணியா இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரதும், சர்வசாந்தி பூஜைகள் நிறைய செய்வதும், கோமேதகம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ரத்தனங்களை உடம்புல அணிஞ்சுக்கிறதும், புற்று வழிபாடுகள் நிறைய செய்வதும், காளி, துர்கை இந்த ஆக்ரோஷ தெய்வங்களை நல்லா கும்பிடுறதும் ராகு திசைக்கு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல சூட்சமமா ராகு நின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி சில கோயில்கள் இருக்கு. அங்க போயிட்டு வரும்போது இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எனவே உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து ராகு திசை வரும் காலங்களில் வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.